நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நித்திய கல்யாணி அழகாக பூத்துருக்கு. இங்கே ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு, போகன் வில்லா பூத்துருக்கு. பாருங்கள், காஷ்மீரி மிளகாயை வகை வகையாக மிளகாயும் போடலாம். குண்டு மிளகாய், காஷ்மீரி மிளகாய், கோவில்பட்டி சம்பா மிளகாய், விளாத்திக்குளம் குண்டு மிளகாய் அப்படின்னு நிறையா போடலாம். இது வந்து கஸ்தூரி மிளகாய். பாருங்கள், அது பார்க்கையிலேயே தெரியும், கொஞ்சம் விதை வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். சம்பா மிளகாய் நல்லா நீட்டு மிளகாய். பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு, கொத்த கொத்தாக காய்ச்சிருக்கு. நிறைய அப்பப்போ காய் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அங்கங்கே மிளகாய் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. நிறையா பறிச்சிட்டேன். இதுவும் காஷ்மீரி மிளகாய் தான். பாருங்கள், அது பார்க்கையிலேயே தெரியும் காஷ்மீரி மிளகாய். அந்த மிளகாய்க்கு மேலே விதை தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லா பழுத்த அப்புறம் எடுத்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்படி மிளகாய் வளர்க்குறது ஈஸி தான். வீட்டில் உள்ள மிளகாயவே நம்ம என்ன செய்யலாம், கிள்ளி போடலாம். வாங்க லாங் சில்லி பார்ப்போம். குண்டு மிளகாய் காலையில் ஒன்று பறிச்சிட்டேன். அது இலை பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இது லாங் சில்லி. நீட்டு மிளகாய், சம்பா மிளகான்னு சொல்லுவாங்க, கோயில்பட்டி சம்பா மிளகான்னு சொல்லலாம், லாங் சில்லின்னு சொல்லலாம். பழத்துக்காக விட்டு வச்சுருந்தேன், விதைக்காக. பாருங்கள், 2 பழம் விதைக்காக விட்டு வச்சுருந்தேன். நல்லா பழுத்துருச்சு. அதை காய போட்டு எடுத்தால் அடுத்த வட்டம் போட்டுக்கிடலாம். இது குண்டு மிளகாய் செடி. காலையில் தான் ஒரு காய் எடுத்தேன். பாருங்கள், இலை தெரியும், அகலமான இலை. குண்டு மிளகாய், விளாத்திக்குளம் குண்டு மிளகாம்பாங்க. நல்லா காரமாக இருக்கும். மிளகாத்தூள் அரைக்கலாம். பாருங்கள், அடுக்கு சங்குப்பூ வெள்ளை பூத்துருக்கு. இது ஒரு ரெடி பீர்கேந்தி ஆரஞ்சு. இப்படி மிளகாயை வளர்க்கலாம். அப்பப்போ உரம் கொடுக்கலாம். இதில் இலை சுருட்டு மட்டும்தான் வரும். அதுக்கு மோர் தெளித்து விடலாம், புளிச்ச தண்ணியை தெளித்து விடலாம். அப்பப்போ மீனம் பஞ்சகவியை தெளித்து விட்டால் நல்லா வீட்டுக்கு தேவையான மிளகாயை எடுத்துடலாம். பாருங்கள், இன்றைக்கி